வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 111. அல்லல் வாசல் 9 மறுத்தடைந்த வாசலும் சொல்லு வாசல் ஓர் 5 சொம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஓடுபோய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. இந்த பாடலின் பொருள், அல்லல் தரும் 9 வாயில்கள் முழுவதையும் மனத்தால் அடைத்து கொண்டு பஞ்சபூத வாயில்களாகிய யோக ஆதாரங்கள், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி எனும் 5 யோக ஆதாரங்கள். இந்த யோக ஆதாரங்கள் முதல் 5ம் உணர்வு விம்மி நிற்கச் செய்தபடியே பிராணாயாமத்தால் மூலாதார வாயிலை திறந்து ஞான வாயிலாகிய, அதாவது நல்ல வாசல் என்பதற்கு இந்திர யோனி எனும் உள்நாக்கை திறந்து அதற்கு மேல் உள்ள ஆக்ஞாவை ஞானவாசல் என்றும் கொள்ளலாம். அந்த ஞான வாயிலாகிய சுழுமுனை வழியே கபாலம் வரை போய் எல்லை வாயிலாகிய உச்சம் தலை நடுவாயிலை தொட்டவர் இனி அடுத்து பிறப்பு எடுப்பது இல்லையாம் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 112. ஆதியானது ஒன்றுமே அநேக ரூபமாய் சாதிபேதமாய் எழுந்து சர்வ ஜீவனான பின் ஆவியோடு ஆடுகின்ற மீண்டும் அந்த ஜென்மமாம் சோதியான ஞானியருக்கு சுத்தமாய் இருப்பரே. இந்த பாடலின் பொருள், உலக உற்பத்திக்கு முன்பு பரம்பொருள் ஒன்றாகவே இருந்தது. அதுவே பல்வேறு சாதி வேறுபாடுகளாக விரிந்து எல்லா உயிர்களுமாய் விளங்கியது. உயிரோடு திரியும் அவை மாண்டு மாண்டு மறுஜன்மம் எடுத்து வரும். ஒளி வடிவமாகிய ஞானியர் இதை நேரிடையாக முழுவதும் உணர்வர். பாடல் 113. மலர்ந்த தாது மூலமாய் வையகம் மலர்ந்ததும் மலர்ந்த பூ மயக்கம் வந்து அடுத்ததும் விடுத்ததும் புலன்கள் 5ம் பொறிகளங்கி பூமி மேல் விழுந்ததும் இளங்கலங்கி நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இந்த பாடலின் பொருள், தானேயாய் மலர்ந்த தாதுவாகிய மூலப்பிரகிருதியிலிருந்து பூமியானது தோன்றியதும் அந்த பூமியில் பல பொருட்களும் கலந்து நிரம்பியதும் பிறகு அவை பிரிந்ததும் ஐம்புலன்களும் பொறிகளும் தமக்குள் கலங்கி பூமியில் விழுந்து உடல்கள் இறந்ததும், இப்படி இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு காரணம் காணுமாறு இல்லாததும் என்ன மாயமோ எம் கடவுளே என்று பாடுகின்றார் சிவவாக்கியர். இங்கு ஆக்கல், காத்தல், அழித்தல் முதலிய தொழில்கள் தானாக தோன்றி நடந்து முடிவதை வியந்து கூறியதுதான் இந்த பாடல். பாடல் 114. பாரடங்க உள்ளதும் பரந்தவானம் உள்ளதும் ஓரிடமும் இன்றியே ஒன்றி நின்ற ஒன் சுடர் ஆரிடமும் இன்றியே அகத்துளும் புறத்துளும் சீரிடங்கள் கண்டவர் சிவன் தெரிந்த ஞானியே. இந்த பாடலின் பொருள், பூமியில் மேல் உள்ளனவும் பரந்த வானத்தில் உள்ளனவும் ஆகிய ஓரிடம் கூட விடாமல் எங்கும் எல்லா பொருட்களிலும் பரம் சுடர் வடிவில் கடவுள் ஒன்றி நிற்கின்றார். அந்த அரிய இடங்கள் மட்டுமின்றி உடம்பின் உள்ளும் புறமும் சிறப்பாக கடவுள் விளங்கும் இடங்களை தெரிந்து கொண்டவர் சிவனை தெரிந்து கொண்ட ஞானியே ஆவார். பாடல் 115. மண் கிடாரமே சுமந்து மலையுளேறி மறுகிறீர் என்படாத காரியங்கள் இயலுமென்று கூறுகிறீர் தம்பிரானை நாள்கள் தோறும் தரையிலே தலைப்பட கும்பிடாத மாந்தரோடு கூடி வாழ்வது எங்கனே. இந்த பாடலின் பொருள், மண்ணால் செய்த கிடாரம், அதாவது பெரிய பானை சுமந்து கொண்டு அதனுள் பல பூசை பொருட்களும் எடுத்துக்கொண்டு
மலைகளில் ஏறி கடவுளை காண முயல்கின்றீர். இதனால் எண்ணற்ற செய்கைகள் நடக்கும் என்றும் சொல்லுகின்றீர். கடவுளை நாள்தோறும் தரையில் தலைப்படுமாறு வணங்கிடும் வழக்கம் இல்லாத மனிதரோடு எவ்வாறு கூடி வாழ முடியும் என்று கேட்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 116. நாவிதூழ் அழிந்ததும் நலங்குளம் அழிந்ததும் மேவுதேர் அழிந்ததும் விசாரமும் குறைந்ததும் பாவிகால் இதென்ன மாயம் வாமநாடு பூசலாய் ஆவியார் அடங்கினால் ஐவரும் அடங்குவார். இந்த பாடலின் பொருள், கஸ்தூரி மனம் வீசும் மணப்பொடியை பூசிக்கொண்டு உடம்பை அழகு செய்யும் நலமும் குலப்பெருமையும் தேர் முதலிய செல்வமும் அழியும்போது ஆத்மாவை விசாரித்து தன்னை உணரும் முயற்சியும் குறைந்து போகும். பாவிகளே, இது மாயத்தால் நிகழ்வதாகும். பெரிய நாட்டில் ஏற்படும் பெரிய போரின் விளைவாக ஏற்படும் பேரழிவு போல ஆவியார் உடலில் அடங்கத் தொடங்கும்போது, அதாவது உயிர் உடலில் அடங்கத் தொடங்கும்போது 5 பொறிப்புலன்களும் அடங்கியே ஆகும். அதற்குள் ஆத்ம விசாரணையை விடாது செய்க என்பதுதான் இந்த பாடலின் பொருள். விசாரம், அதாவது விசாரித்து உணர்தல். வாமநாடு என்பது இங்கு மனம் ஆகும். பாடல் 117. வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாள் மாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நண்பர் கையில் ஓலை வந்து அழைத்த போது ஆடு பெற்றது அவ்விலை பெறாது காணும் இவ்வுடல். இந்த பாடலின் பொருள், வீடு கட்டி வேள்விகள் பல செய்து மெஞ்ஞான ஆத்மாவோடு பொய்யான மாடு பிள்ளைகள் மனைவி சுற்றம் என்று இவற்றை நம்பி வாழும் மாந்தர்களே, உயிரை நாடி வரும் யமன் ஆகிய நண்பன் கையில் உள்ள ஓலை வந்து நம்மை அழைத்தபோது இறந்து கிடக்கின்ற ஆடு பெறும் விலையை கூட இந்த உடலுக்கு நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பற்று என்று கேட்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 118. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகாள் இல்லை என்று நின்றது ஒன்றை இல்லை என்னலாகுமோ, இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் நின்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. இந்த பாடலின் பொருள், கடவுள் இல்லை இல்லை என்று உறுதியாக கூறும் ஆராய்ச்சியற்றவர்களே, இல்லாத ஒன்றை காண முடியாது, காண முடியாத ஒன்றை கண்டேன் என்பதும் காணவில்லை என்பதும் சரியான ஆராய்ச்சி அல்ல. இல்லை என்ற ஒன்று தனியாக இல்லாமல் உயிரோடு அல்லது ஆத்மாவோடு இணைந்து இரண்டாய் ஒன்று நிற்கின்றது. இப்படி இரண்டாக உள்ளவற்றின் எல்லையை அறிந்தோர் இனிமேல் இந்த உலகில் பிறக்க மாட்டார்கள் என்று பாடுகின்றார். அடுத்து பாடல் 119. கார 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 காவலூள்ளி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்களேழும் எய்த ஸ்ரீ ராம 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 ராமவென்னும் நாமமே. இந்த பாடலின் பொருள், காவல்காரனாக பல ஊழிக்காலங்கள் வரையில் உலகை காப்பவன், போர் போர் என தீயோர்களை போரில் அழித்த புண்ணியன், அழகில் சிறந்தவன், 7 மராமரங்களை எய்தவனுடைய திருப்பெயர் ஸ்ரீராம என்னும் நாமமே. அதாவது இதை ஓசை நயத்திற்காக பல அசைச்சீர்கள் பயின்றுள்ளன. இது ராமநாம பெருமையை பாடும் ஒரு பாடலாகும். அடுத்து பாடல் 120. நீடு பாரிலே பிறந்து நேயமான மாயம்தான் வீடு பேறு இது என்றபோது வேண்டி இன்பம் வேண்டுமோ, பாடினாலு வேதமும் பாரிலே படர்ந்ததோ நாடு ராம 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 ராமவென்னும் நாமமே. இந்த பாடலின் பொருள், இந்த பெரிய உலகில் நாம் பிறந்தது நமக்கு துணையான மாயத்தால்தான்.
ஆனால் வீடு பேறாகிய இன்பமே பெரிது என்று விரும்பிய பிறகு உலக இன்பம் எதுவும் வேண்டுவதில்லை. 4 வேதங்களையும் ஓதி உலகில் வாழ்வதினும் நாடத்தகுந்தது ராமநாம ஜெபமே ஆகும். ராமநாம ஜெபத்தை பற்றி சிறப்பு பற்றி இந்த 2 பாடல்களிலும் பாடியுள்ளார். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.